ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸிட் டிஎன்பிசிலேருந்து 2026 டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ்ஸு நம்ம எப்படி கிராக் பண்ணுறது. ஓகே, நம்ம நியூ ஸ்டூடெண்ட்டு இல்லை இப்போ தான் புதுசாக படிக்க போகிறோம், இல்லை ஆல்ரெடி படிச்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஒன்றுமே கவலைப்பட தேவையில்ல. இனிமேட்டு நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி படிக்கணுன்றத இப்போத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்தாலும் சரி, ஒரு கொஞ்சமான போர்ஷன் எடுத்து படித்தாலும் சரி, கரெக்டாக ப்ராப்பராக படிக்கணும். இல்லை நான் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன், டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ்க்கே நியூ அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதையும் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி தமிழ் எடுக்கிறோம் அப்படின்னா டே 1ன்னு சொல்லி போட்டுடணும். டே 1 போட்டுட்டு சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அழகு 1, 2, 3, 4, 5, 6ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது ஈஸியாக ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகலாம் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். புணர்ச்சி விதி தெரியணும், நிறைய ரூல்ஸ் தெரியணும். அது படிக்கவே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எது ஈஸியாக வருமோ அந்த டாபிக் ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க டாபிக் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிடணும். எப்படி ஈஸியாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு அந்த சிலபஸில் படித்து பார்க்கணும். சரி, நான் படிக்கும்போது நான் இன்றைக்கி ஷெடியூல் போடும்போது சரி ஓகே இன்றைக்கி நம்ம இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். என்ன படிக்கலாம் அப்படின்னு எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு அழகு 1 தான் எடுத்தேன். சரி, அழகு 1 எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது தான் என்ன எடுத்தேன் அப்படின்னா, சொல்லில் பெயர் சொல் அந்த வினையெச்சம் இருக்கு இல்லையா, அது வினைமுற்று, அதுக்கப்புறம் வினையால் நனைய பெயர், இது எடுத்தேன். சரிங்களா, இப்படி நான் எடுக்கும்போது இதை ஃபுல்லாக நான் ஃபுல்லாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. அப்போ கொஞ்சமாக படித்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இருக்க பேசிக்ஸ் தான் தெரியணும். ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் இருக்க பேசிக்ஸ் தான் தெரியணும். அப்போ வேர்ச்சொல்லேருந்து நம்ம எப்படி வினையெச்சம் கண்டுபிடிக்கணும், வினையால் நனையும் பெயர் கண்டுபிடிக்கணும், வினைமுற்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 3 எடுத்தேன். அப்போ வேர்ச்சொல்லிருந்து ஃபஸ்ட்டு வினைமுற்றுனா நமக்கு 2 இருக்கும். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 பார்ப்போம். ஏவல் வினைமுற்றும் வேங்கோல் வினைமுற்றும் பார்ப்போம். ஓகேங்களா, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. எக்ஸாம்பிள் என்ன, ஏவல் வினைமுற்றுனா கட்டளை பொருளை உணர்த்தும். வேங்கோல் வினைமுற்றுனா என்ன, ஓகேவா, அப்படி சொல்லி பார்த்துட்டேன். ஓகே, ஒரு பேசிக் ஐடியாஸ் கிடச்சிருச்சு. சரி, வினை முற்றுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வினை எச்சம் எடுத்தேன் அப்படின்னா எதில் முடியும் அப்படின்னா ஊ இ இந்த மாதிரி இதில் முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி அதுலேயும் என்ன இருக்குது, வினையெச்சம், தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1 படிப்போம். 2 சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா முற்றெச்சம் அப்படின்னு சொல்லி பேசிக்காக ஃபஸ்ட்டே நோட்ஸ் எடுத்தேன். நோட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிட்டு ஓகே நம்ம இன்றைக்கி என்ன படித்தோம் அப்படின்னா வினைமுற்று படித்தோம், தெரிநிலை, குறிப்பு அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஐடியா போட்டு தான் நான் படிக்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணணும். ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். இது நான் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 2 hours 3 hours ஆச்சு. அதை நான் ஷார்ட்டாக ஒரு 3 minutes வீடியோஸில் காட்டியிருப்பேன். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நம்ம வீட்டில் ஒர்க்கும் பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியும் போடணும். ஒரு நாளைக்கு நம்ம கம்மியாக தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கம்மியாக படித்தாலும் தெளிவாக நீட்டாக 3 எடுத்தேன்னா அந்த 3ம் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அந்த திருப்தி இருந்தாலே போதும். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே இன்றைக்கி அந்த இதில் கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த ஒரு வாரத்தில் தமிழில் இருக்க அந்த அழகு 1லே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி டாபிக் நம்ம முடிச்சிடலாம். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், கண்டிப்பாக நம்ம அடிச்சிடலாம். ஓகே, வினையெச்சம்னா இதுதான், பெயரெச்சம்னா இதுதான், முற்றெச்சம்னா இதுதான், அதுக்கப்புறம் வினையால் நனையும் பெயர்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிட்டாலே நமக்கு போதும். சரிங்களா, பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். இது படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, அதனால் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம தெளிவாக அன்றைக்கி அந்த டேவை ஃபில் பண்ணி படித்து முடிக்கிறோமா அப்படின்றதான் நமக்கு முக்கியம். சரிங்களா, ஓகே கைஸ், இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் லிமிட்டாக தான் படித்தேன். சரி, 2026 தான் குரூப் 4 வரப்போகுது. அதனால் பொறுமையாக படிக்கக்கூடாதுன்னு இல்லை, என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நான் எப்படி படித்தேன்றதை ஷேர் பண்ணேன். தேங்க்யூ கைஸ்.